ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புட்லூர் சந்தைக்கு போகலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். ஸ்டேஷனில் ட்ரெயினே இல்லை காலையில். ஸோ ஒரு 10 மணிக்கு மேலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு எவ்ரி மந்த் 10ஆம் தேதி புட்லூரில் மளிகை பொருளாக சந்தை போடுவாங்க. இங்கே வந்து மளிகை பொருள்னு பார்த்திங்கன்னா பூண்டு, மிளகா, தனியா, புளி இதெல்லாம் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். பேக்கெட்டாக போட்டு விற்பாங்க. அப்போல்லாம் நாங்கள் போகும்போது நிறைய கடை இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருக்கும். புட்லூர்னாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் அங்கே தான் இருக்குது. பூங்காவனத்தம்மன் அந்த சாமி கூட ப்ரெக்னெண்ட்டாக அந்த கோவில் தான் ஃபேமஸாக இருக்கும். சந்தை வந்து எப்பவுமே 11 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். நானுமே கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டேன். நான் கேட்டேன், இங்கே ஃபஸ்ட்லாம் நிறைய கடை போடுவாங்கன்னு. இல்லைம்மா, இப்போலாம் வந்து இங்கே வாடகை கொடுக்கணுமா இடத்துக்குமே, அந்தளவுக்கு இங்கே யாரும் வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் மட்டும் இந்த கிராமத்தில் இருக்கவங்க, நம்ம வீடு அங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் தான் வருவாங்க. இப்போலாம் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டு நிறைய இடத்துக்கு போகிறதுனால இந்த சந்தை பக்கம் அவ்வளோ வரதில்லை. பட் நமக்கு சந்தையை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இங்கே வருவாங்க. இங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். எல்லாமே படி கணக்கில் தான் இங்கே தருவாங்க. இப்போ நான் வந்து சேமியா வந்து எவ்வளோன்னு கேட்டேன். அவங்க வந்து ஒரு படி வந்து 40 ரூபான்னு சொன்னாங்க. சரி, சேமியா வாங்கிட்டு வந்ததுக்கு எதுவுமே வாங்காத போகாதன்னாங்க. நான் மெயினாக பூண்டு வாங்க போனேன். 1 கிலோ 120 ரூபா, 100 ரூபா, 180 ரூபான்னு எல்லா ரகத்துலேயும் பூண்டு இருந்தது. நான் வந்து 120 ரூபாயில் 2 கிலோ பூண்டு வாங்கிட்டேன். சேமியா வந்து ஒரு படி எவ்வளோ போடுறாங்க பாருங்கள். ஸோ இது வந்து 40 ரூபா தான். சேமியா வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேட் அப்பளம், குட்டி பசங்களுக்கு வந்து பேட் அப்பளம், பேட் எல்லாமே கலர் அப்பளமாக இருந்தது. நான் வந்து பேட் அப்பளம் வந்து படி 50 ரூபான்னு வாங்கிட்டேன். இங்கே எல்லாமே 1/4 கிலோ தருவாங்க, 1/2 கிலோ தருவாங்க. இங்கே வந்து வாங்கி வச்சுக்கிட்டா வீட்டுக்கு வந்து 2 மாதம் 3 மாதத்துக்கு கட்டுப்படியாகும். இங்கே ட்ரெயின் போக்குவரத்து இருக்கிறதுனால இந்த மாதிரி சந்தை வந்து அப்போல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த பக்கம் இருக்கவங்களாம் வந்து சந்தையில் மாதம் மளிகை சாமான், தனியா, மிளகா, புளி, பூண்டு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு போவாங்க. எனக்குமே இன்னைக்கு ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா நான் போனப்போ நிறைய கடைங்களை பார்த்தேன். நிறைய, அதாவது இரும்பு கடைலாம் இருக்கும், கத்தி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, கடாய் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த கடைங்கள்லாம் இல்லை, வெறும் மளிகை பொருட்கள் மட்டும்தான் இருக்குது. சரி, பார்த்துட்டு நம்ம வந்து என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு, ரொம்ப வெயிலாக இருந்தது அப்படியே கிளம்பிட்டேன். இன்றைக்கி சீக்கிரமாகவே நான் வந்திருந்தேன், லைவ் வீடியோ கூட போட்டிருந்தேன். ஸோ அதனால் அப்படியே கிளம்பி நான் என்ன பண்ணேன், புட்லூர் கோவிலுக்கு போகலாம் சொல்லிட்டு இதை மட்டும் வாங்கிட்டு கிளம்பினேன். வர வேலை அந்த பாட்டி வந்து அப்பளம் வாங்கிக்கோமா, யாருமே இன்னும் ஒன்றும் போனியே ஆகலஞ்சி. சரின்ட்டு பேட் அப்பளம் மட்டும் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இங்கே வந்து அவல்லாம் கூட படி 50 ரூபா தான். வெள்ளை அவள், சிவப்பு அவள், அப்புறம் வந்து இந்த மக்ரூனி எல்லாமே இங்கே பாட்டி வச்சுருந்தது. வீட்டு அப்பளம் தான் சொன்னுச்சு. சரி, அப்பளம் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். மக்ரூனி வாங்கிக்கோச்சு, வேணாம் பாட்டி நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கிறேன், என்னால் தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பக்கத்துலேயே படிக்கட்டு ஏறினோம்னா நம்ம புட்லூர் அந்த ரயில்வே ஸ்டேஷன் மேலே ஏறி போயிடலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டேமேன்னு சொல்லிட்டு கோவிலுக்கும் போனேன். நல்ல தரிசனம். செவ்வாய்க்கிழமை செம கூட்டமாக இருக்கும் புட்லூரில். அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த வீடியோ நான் காட்டுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.